Hello friends, welcome to Nandhu Stuff. ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் ரைஸ் பார்க்க போகிறோம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். டுடேஸ் டிப் டீடாக்ஸ் வாட்டர். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருள் மஷ்ரூம் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன மஷ்ரூமாக இருந்தால் ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் வந்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் தக்காளியும் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறம் கீ ஆர் ஆயில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு மிளகுத்தூள், மிளகு சீரகத்தூள். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போடலாம் இல்லைனா விட்டுடலாம். மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, சோம்புத்தூள். இதே போல் உதிரியான சாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெந்திருக்கலாம். ஹாஃப் வெந்திருக்கணும் அப்படி கிடையாது, ஃபுல்லாக வெந்திருக்கலாம். பட் உதிரியாக இருக்கணும், குலைவாக இல்லாமல். ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். ஆயில் வேணும்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீ ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க கீ யூஸ் பண்ணிக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் 2 பச்சை மிளகாய் ஓரளவுக்கு லேசாக அந்த ஒயிட் கலரில் ஆகும் இல்லையா, ஆயில் பட்டு அந்தமாரி ஆகணும்னா வெங்காயம் போட ஆரம்பிச்சிடலாம். வெங்காயத்தையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி நான் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு இது போல் நீளமாக வேணான்னா நீங்கள் அதை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். சால்ட் சேர்த்துருக்கேன். ரைஸ்க்கு தேவையான ஃபுல் சால்ட்டையும் இப்போவே கூட சேர்த்துடலாம். இல்லைனா தக்காளி வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சால்ட் சேர்த்துக்கலாம் ரைஸில். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுறேன். காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணலாம். எல்லா பவுடரும் நல்லா இந்த ஆயில்லே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டு இது போல் கிண்டி விட்டுக்கோங்க. மசாலாவில் ஃபுல்லாக பரட்டிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 7 to 8 minutes இது வந்துட்டு வேகட்டும் நல்லா. ஒரு நம்ம பொரியலுக்கு சேர்க்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நான் அந்த ஹாஃப்க்கு நிற்கிற அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 7 to 8 minutes அது நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேல ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் இருக்கலாம்.
நல்லா இந்த மசாலா வந்துட்டு ரைஸில் நல்லா என்ன சொல்கிறது நல்லா ஏறும். ஸோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வந்துட்டு இன்னும் 2-3 டைப்பில் பண்ணலாம். இதுவும் ஒரு டைப் அவ்வளோதான். வீக்லி 3 டைம்ஸ் ஒரு 4 டைம்ஸ் நான் வீட்டில் செய்கிற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் மேக்ஸிமம் எல்லா டைப்பும் எல்லா மெத்தடுமே கவர் பண்ணிடுறேன் இதில். எவ்ரி வீக் 3 வீடியோஸ் வரும், மேக்ஸிமம் 4 வீடியோஸ். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போர்ட் மீ. ஓகே, மஷ்ரூம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்போது. ஸோ பாக்ஸில் வச்சுட்டு கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இப்போவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சா டைம் கரெக்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். ரொம்ப சிம்பிளான ஒரு மஷ்ரூம் ரைஸ். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம டுடேஸ் டிப் என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு டீடாக்ஸ் வாட்டர் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவோட யூஸ்ஃபுல்லான டிப் இது தான், டீடாக்ஸ் வாட்டர். எவ்ரி வீக் ஒரு 3 to 4 டேஸ் இதை நாங்கள் கண்டிப்பாக எடுத்துப்போம். இதில் லெமன், இஞ்சி, அப்புறம் மஞ்சள் தூள் போட மாட்டேன், இந்த மஞ்சள் தான் போடுவேன். மிளகு ஒரு 4 பீஸ் போட்டிருப்பேன். அப்புறம் லெமன் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஹாஃப் லெமன், ஒரு இந்த அளவுக்கு உள்ள இஞ்சி பீஸ்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெருசு இருக்கும் அந்த இஞ்சி. அப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் போடுவேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணோன்னா புதினா ஆட் பண்ணுவேன். புதினா போட்டுட்டு இது போல் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ மார்னிங் காஃபிக்கு முன்னாடி இது தான் குடிப்பாங்க, இதுதான் குடிப்போம் எல்லாருமே. இதை குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழித்து தான் காஃபி. இது குடிக்கிறதால இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஃபேட்டி லிவரை வந்துட்டு கொஞ்சம் சரி பண்ணும். ஒரு மெயின்டெனன்ஸ், அவ்வளோதான். லிவர் மெயின்டெனன்ஸ், லங்ஸ் மெயின்டெனன்ஸ். புதினா சளி பிடிக்காமல் பார்த்துக்கும். சளி உறைஞ்சிருந்தாலும் நல்லா அறுத்து விடும். ஸோ அதுக்காக தான் இது குடிக்கிறது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரீச் ஆகும். Okay friends, see you next video. Bye.